என்ன மாரிசா இப்படி சிரிக்கிற? உங்கள் விரோதிகளுக்குள்ளேயே தகராறு நடக்கின்றது. எதுக்கு? தங்களை மலையுச்சியில் இருந்து தள்ளிவிட்ட கில்லர் பாண்டி என்ற பேடி உங்களை இங்கு பார்த்ததும் பேய் என்று நம்பி பயந்து போயிருக்கின்றான். எப்படியாவது பேயா? உயிரோட இருக்கிற என்ன பார்த்து எதுக்கு ஒரு பேயின் பயப்படணும்? மாரிசா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆம் தாயே. அங்க என்னடா பாக்குறா? அதானே ஆள் எல்லாம் தனியா பேசிட்டு இருக்கா. செவர பார்த்து பேசுறா. செவரு பேசுமா? பைத்தியம் பைத்தியம். டேய், அத நீ சொல்லாத. உடனே திரும்பி பார்க்காதீர்கள். இப்பொழுதும் அவர்கள் அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு உங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தனியாக பேசுவதாக எண்ணி குழம்பி போயிருக்கிறார்கள். நட்டு கேண்டவளுக்கு நாட்டாம கொடுத்தா தட்டும் கிடைக்காது, துட்டும் கிடைக்காது. நான் வேணா ஸ்பேனர் எடுத்து வந்து நட்டை டைட் பண்ணிட்டுமா? இவனை கொன்னுட. விட்டு லூஸ். இவன் லூஸ் இல்லடா, அவதான் லூஸ். அவ லூசுங்கிற விஷயத்தை உடனே ஐயாட்ட சொல்லி வீட்டை விட்டே துரத்தணும். வெரி குட். ஐயா எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா. அவர்களோட நன்மையிலும் சற்று விளையாட உங்கள் அனுமதி கிடைக்குமா? இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீ அவங்களோட எவ்வளவு நாள விளையாடலாம். நன்றி தாயே. இந்த மாரீஜன் விளையாடி நீண்ட காலமாகிவிட்டது. வாடகை சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர்? ஐயோ மறந்துட்டனே. அது அது நாம சீதா வீட்டு விட்டு துரத்துற பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நடுவுல வந்து குழப்பறான். ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயா நல்ல மூட்ல தனியா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. நான் வேணா முதல்ல போய் பேசட்டுமா? உளறாதடா. உனக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? நான் தான் ஜென்டில்மேன். நான் இந்தியன். அப்ப நான் அண்ணியனா? ஐயோ ஏன்டா படம் பேரெல்லாம் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் ஐயாவை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா பதனமா அந்த சீதாவை வீட்டை விட்டு எப்படி விரட்டுறதுங்கிறத பத்தி பேசிட்டு வந்துடுறேன். இந்த திருப்பதிக்கு அளவு ஊத்துற மாதிரி கேவலப்படுத்தி விடாத. இப்ப பாருடா. போ. ஐயா. என்னடா? கொஞ்ச நாளா என் மண்டையில ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயா என் தலையில களிமண்ணுங்க. அதான் இருக்குன்னு ரொம்ப நாளா தெரியுமே. போட வெள்ள. ஐயா ஐயோ என் தலையில களிமண்ணுங்க. இதை பாருங்க. நல்லா பாருங்க. கண்ணு கூசுது. போட. களிமண்ணுங்க. மண்டையில களிமண்ணா? அதான் ஊருக்கே தெரியுமா. இதை சொல்ல வந்துட்டேன். என்னப்பா ஜென்டில்மேன், ஓகேவா? அது விஷயத்தை எடுத்து சொன்னேன். ஒரு மாதிரி பக்குவமா வந்தது. இருந்தாலும் நீ போய் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன களிமண் 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 கீழிமா? வாடா, உனக்கு என்ன? ஐயா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? நம்ம சீதாக்கு. சீதாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நாக்க இழுத்து முடிச்சு போட்டுருவேன். என்னடா என்னடாச்சு உனக்கு? என்னடா தம்பி நாக்க வெளியே விட்டு நாயனை வாசிட்டு இருக்க? என்ன உள்ள உனக்கு அழகு கூட்டிட்டாங்களா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட். நான் அறிவு. வெரி குட். நான் போய் உள்ள கமுக்கமா உட்கார்ந்து பேசிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நாங்க இங்கேயே இருக்கோம். மீட்டர் போடுங்க. வா 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 வா. ஐயா நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? இதுக்கு தான் பாத்ரூம் அங்க இருக்கு. போ. மன்னிக்கணும் ஐயா. ஒண்ணு தெரியுமா? எல்லாம் தெரியுதுடா. போடுறாத. ஐயா ஒரு விஷயத்தை உங்க காதுல போட. டேய் முதல்ல டிராயரை ஒழுங்கா போடுறா. இடியட். என்ன போடுறா? ஐயோ ஐயோ என்னடா? மூணு பேர் மூணே காக்கா தூக்கிட்டு போச்சா? என்னடா அறிவே, உள்ள போய் அறிவு அவுத்து விட்டியா? ஐயா உள்ள டிராயர் அடிக்கடிக்கு அவுத்து விடுறாரு.
யமலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை பாடுறானா எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து பந்தியில பாய் போடக்கூடாது. நான் யாரு? பாண்டி, கில்லர் பாண்டி. சிந்தாம சதராம கொந்தாம கொதராம கொலை பண்றதுல பேரு போனவன். பேசும்போது நல்லா தான் பேசுற, செய்யும் போது கோட்டை விட்டுறியே. வெள்ளிக்கிழமை அறுக்கிறாடு சமயத்துல விக்காம போறது இல்லையா, அது மாதிரிதான் எங்க அண்ணன் பிளான். வெரி குட்ரா. என்ன குட்டியாட்டு கறின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க என்னுடைய பிளான் என்னன்னு. ஐ கதவுல லைட் எரியுது. 440 வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. அந்த சீதா பொண்ணு கைதுல பட்டதும் சங்குதான். போனதும் சொல்லி அனுப்புறோம், ஒப்பாரி வைக்க வந்து சேருங்க. கரெக்ட். சரி சரி சரி, அந்த சீதா பொண்ணு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. யாரும் இங்க கூட்டம் போடாதீங்க, எல்லாம் போயிருங்க. போடா நீ போடா. அறுக்க போற ஆடு மாதிரியே தலைய வச்சுக்கிட்டு வா. இந்த வாட்டி என் பிளான்ல இருந்து நீ தப்பவே முடியாது. இத வச்சு பார்க்கும்போது எரிஞ்சிச்சு. என்ன ஆயிருக்கும்? செக் பண்ணி பார்ப்போம். டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயோ, வர வர இந்த அறிவழகம் தொல்லையை தாங்க முடியலையே.